எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் பிசி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். ஸோ 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 300 ரூபி. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் யூபி நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். இதுக்கான ஷெட்யூல் வேணுனாலும் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது பெறும் தமிழ் எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பா. விமலா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மொழி நூலை வந்து இன்னொரு மொழியில் மொழிபெயர்க்கிறது. ஸோ அதில் சிறப்பாக மொழிபெயர்த்தவங்களுக்கு இந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கிட்டு வராங்க ஒவ்வொரு வருஷமும். இப்போது தமிழ் மொழி பிரிவில் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருதை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பா. விமலா. இவங்க பார்த்தீங்கன்னா நளினி ஜமீலா அவர்கள் வந்து மலையாளத்தில் எழுதின நூலை தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்காக தான் இப்போ இந்த விருதானது இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மொழிபெயர்ப்பு நூல்களுக்கான சாகித்ய அகாதமி பரிசு இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த சாகித்ய அகாதமியுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா மாதவ் கௌஷிக் தான் சாகித்ய அகாதமியுடைய தற்போதைய தலைவர். இப்போ 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது தமிழ் மொழி பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பா. விமலா என்பவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா நளினி ஜமீலா என்பவங்க பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் வந்து எண்டே ஆண்கள் அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய சுயசரிதை நூலை வந்து எழுதியிருக்காங்க. அந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்து எனது ஆண்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பா. விமலா எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க பா. விமலா எழுதிய இந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கு இப்போ மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பா. விமலா என்பவங்க வந்து கன்னியாகுமரியை சேர்ந்த கல்லூரியில் வந்து தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரவங்க தான் இந்த பா. விமலா. இந்த விருது பெறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் பரிசு தொகை வழங்குறாங்க. ப்ளஸ் அதோட தாம்பர பட்டயமும் வழங்குறாங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். சமீபத்தில் தான் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களுக்கான சாகித்ய அகாதமி விருதானது அறிவிச்சிருப்பாங்க. அதில் தமிழ் மொழி பிரிவில் பார்த்தீங்கன்னா இந்த சாகித்ய அகாதமி விருதை ஆ. வெங்கடாச்சலபதி வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற தலைப்பில் எழுதிய நூலுக்காக தான் இந்த பரிசானது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து லோகேஷ் ரகுராமன் என்பவருக்கு பார்த்தீங்கன்னா யுவ புரஸ்கார் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக சாகித்ய அகாதமினால யுவ புரஸ்கார் வழங்குறாங்க. ஸோ விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற நூலுக்காக இந்த விருது லோகேஷ் ரகுராமன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற சிறுவர் சிறுகதைக்காக யூமா வாசுகி என்பவங்களுக்கு சாகித்ய பால புரஸ்கார் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. பால புரஸ்கார் ஏன்னா பால புரஸ்கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கான இலக்கியங்களுக்காக வழங்கப்படுது, குழந்தைகளுக்கான படைப்புகளுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து 2024ஆம் ஆண்டிற்கான கீரா விருது நாஞ்சில் நாடன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டிற்கான முதல் உயரிய விஞ்ஞான் ரத்னா விருது. போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விஞ்ஞான் ரத்னா விருது அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா கோவிந்தராஜன் பத்மநாபன். அடுத்து விஞ்ஞான் குழு விருது சந்திராயன் 3 திட்ட குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து உயரிய ஒலிம்பிக் ஆர்டர் விருது பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ராவுக்கு வழங்கப்பட்டிருக்கு, துப்பாக்கி சுடுதல் வீரர். அடுத்த இரண்டாவது கேள்வி, T-72 பீரங்கி என்ஜின்களை கொள்முதல் செய்ய எந்த நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரஷ்யா. ஸோ பார்த்தீங்கன்னா T-72 பீரங்கிகள் என்ஜின்கள் பொறுத்தவங்க இல்லையா, அந்த என்ஜின்களை வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுக்கு நம்ம இந்தியா வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதன்படி இதுக்கு முன்னாடி T-72 பீரங்கியில் பார்த்தீங்கன்னா 780 ஹார்ஸ் பவர், அதாவது 780 குதிரை திறன் கொண்ட என்ஜின்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போது 1000 குதிரை திறன் 1000 ஹார்ஸ் பவர் கொண்ட என்ஜின்களை பயன்படுத்துறதுக்காக இப்போ ரஷ்யா கூட ஒரு ஒப்பந்தத்தை வந்து மேற்கொண்டிருக்கு பாதுகாப்பு அமைச்சகம். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, அதாவது பாதுகாப்பு அமைச்சகம் பார்த்தீங்கன்னா 2156 கோடிக்கு T-72 பீரங்கி என்ஜின்களை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க ரஷ்யாவோட. ஸோ அதன்படி ரஷ்யாவுடைய ரோசோபோரன் அப்படிங்கிற ஏற்றுமதி நிறுவனத்தோட தான் இந்த ஒப்பந்தமானது, இந்த என்ஜின்களை வாங்குவதற்கான ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை ஆவடியில் பார்த்தீங்கன்னா கனரக வாகன தொழிற்சாலை இருக்கு. அந்த தொழிற்சாலைக்கு நவீன தொழில்நுட்பங்களையும் ரஷ்ய நிறுவனத்திலிருந்து பெறுவதற்காக ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ்.
இப்போ ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய கடற்படைக்காக பார்த்தீங்கன்னா ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்குறதுக்கு. ஸோ பாதுகாப்பு அமைச்சகம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 149 மென்பொருள் ரேடியோக்களை கொள்முதல் செய்யறதுக்காக பெல் நிறுவனம், அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த கப்பலை தாக்கி அளிக்கக்கூடிய புதிய வகையான ஒரு ஏவுகணை சமீபத்தில் தான் ஹெலிகாப்டர்லேருந்து லான்ச் பண்ணி ஒடிசால ஒரு பரிசோதனை நடத்திருக்காங்க. வெற்றிகரமாக அந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. அடுத்த தேர்ட் கொஸ்டின், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான பிரத்யேக மையம் அமைக்க முதல்வர் ஸ்டாலின் எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. சென்னை சோழிங்கநல்லூர்ல தான் இப்போ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான பிரத்யேக மையம் அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டிருக்காரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ அதாவது இப்போ நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசுமுறை பயணமாக சென்றிருப்பாரு. அந்த பயணத்தில் பல்வேறு நிறுவனங்களோட ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை அடுத்து அந்த ஒப்பந்தத்தில் ஒன்று தான் இந்த ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கான ஒரு மையம் அமைக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க ஒரு E10 குழுமம் நிறுவனத்தோட. அமெரிக்காவுடைய E10 குழுமத்தோட நம்ம தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான பிரத்யேக மையம் அமைக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அந்த ஒப்பந்தப்படி அந்த மையத்தை அமைக்கிறதுக்காக இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை சோழிங்கநல்லூர்ல அடிக்கல் நாட்டிருக்காங்க. ஸோ அதன்படி E10 குழுமம் சார்பில் இந்த மையம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம சென்னை ராமாபுரத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் MS சுவாமிநாதன் ஈரநில பசுமை பூங்காவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து 4வது கேள்வி, நமோ பன்னோக்கு மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சில்வாசா. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சில்வாசா நகரத்தில் நமோ பன்னோக்கு மருத்துவமனையை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த மருத்துவமனையை தொடங்கி வச்சது மட்டும் இல்லாமல் நீ சர்ஜரி, அதாவது முழங்கால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய செயற்கை நுழைவு அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு ரோபோவையும் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த ரோபோவுடைய பெயர் என்ன அப்படின்னா மிசோ அப்படிங்கிற ரோபோவையும் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ தாத்ரா நாகர் ஹவேலியில் பார்த்தீங்கன்னா சில்வாசா அப்படிங்கிற நகரத்தில் 460 கோடி செலவில் 450 படுக்கை வசதிகளோட நமோ பன்னோக்கு மருத்துவமனையானது அமைக்கப்பட்டிருக்கு. அதை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இதோடு பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி அவர்கள் இங்கே தொடங்கி வச்சிருக்காங்க. தொடங்கி வச்சுட்டு பேசிய போது பிரதமர் மோடி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து உடல் பருமனானது அதிகரிச்சிருக்கு, அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெயில வந்து 10% குறைவாக பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வர 2050ஆம் ஆண்டுக்குள்ள 44 கோடி இந்தியர்கள் வந்து உடல் பருமன் பிரச்சனையால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வறிக்கையில தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால உடல் பருமனை குறைக்கிறதுக்காக எண்ணெய் பயன்படுத்தக்கூடிய சதவீதத்தை 10% குறைச்சிக்கணும் டெய்லி யூசேஜில் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து மக்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மருந்தக தினம் மத்திய அரசினால ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 7ஆம் தேதி மக்கள் மருந்தகம் தினமானது கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த மக்கள் மருந்தகம் தினம் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த ஜெனரிக் மெடிசன் இருக்குல்ல, அதாவது பொதுப்பெயர் மருந்துகள், அடுத்து மக்கள் மருந்தகம் தொடர்பான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துவதற்காக இந்த மக்கள் மருந்தக தினம் மார்ச் 7ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசினால கொண்டாடப்பட்டு வருது. ஸோ அதன்படி இப்போ மக்கள் மருந்தகம் அப்படின்னா என்னன்னா, ஏழை மக்களுக்கு மலிவான விலையில மருந்து பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2008 வந்து மக்கள் மருந்தகம் திட்டம் தொடங்கியிருப்பாங்க. அதை அடுத்து இந்த திட்டத்தை புதுப்பிச்சு பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றத்தோட 2015 மறுபடியும் வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமை. நெக்ஸ்ட் அதோட பேரை பார்த்தீங்கன்னா PMBJPன்னு மாத்திட்டாங்க. அதாவது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமை வந்து நெக்ஸ்ட் மாத்திருப்பாங்க. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மொத்தமாக 15,000 மக்கள் மருந்தகங்களானது அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து மலிவான விலையில மருந்து பொருட்களானது மக்களுக்கு விற்பனை செய்யப்படுது. ஸோ இன்னும் 25,000 மக்கள் மருந்தகங்கள் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா மக்கள் மருந்தகம் மூலமாக இதுவரைக்கும் 6,500 கோடி மதிப்பிலான மருந்துகளானது மக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பணத்தில் 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் சேமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு 1000 மருந்தகங்களை தொடங்கி வச்சிருப்பாங்க முதல் கட்டமாக. இந்த முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் கீழ்
மருந்தகம் அமைக்கிறாங்களே அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் மானியமானது வழங்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். 5வது கேள்வி, முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2015ஆம் ஆண்டு. 2015 ஏப்ரல் மாதம் தான் இந்த முத்ரா திட்டமானது தொடங்கப்பட்டது. இது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்குவதற்கான திட்டம். அதாவது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள்னா MSME அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடனுதவி அளிப்பதற்காக முத்ரா திட்டம் 2015 ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் மத்திய அரசினால இந்த குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 32 லட்சம் கோடி வரைக்கும் கடன்களானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த முத்ரா திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015 ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 4 பிரிவுகள்ல கடனுதவியானது வழங்கப்படுது. அந்த 4 பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிசு, அடுத்து கிஷோர், தருண் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவுகள்ல கடன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிசு பிரிவில் 50,000 ரூபாய் வரைக்கும் கடனுதவியானது வழங்கப்படுது. நெக்ஸ்ட் கிஷோர் பிரிவில் பார்த்தீங்கன்னா 50,000 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவி வழங்கப்படுது. தருண் பிரிவில் 5 லட்சத்திலேருந்து ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவி அளிக்கப்படுது. தருண் பிளஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமாக, அதாவது 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவியானது அளிக்கப்படுகிறது. 10 லட்சத்திலேருந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தருண் பிளஸ் பிரிவில் கடனுதவியானது அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிறது 2018 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏழை குடும்பங்களுக்கு மருத்துவ காப்பீடு அளிக்கப்படுது. மண்வள அட்டை அப்படிங்கிறது 2015 பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், அதாவது ஃபசல் பீமா யோஜனா, பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனாங்கிறது 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த அதிகமான மழை, வறட்சி இது போன்ற காரணங்களால பயிர் விளையாம போகுது அப்படிங்கிற காரணத்துல விவசாயிகளுக்கு ஒரு காப்பீடு அளிக்கணும், பயிர் காப்பீடு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க 2016. அடுத்து இளம் விஞ்ஞானி திட்டம், அதாவது யுவிகா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது இஸ்ரோனால செயல்படுத்தப்படுகிறது. இந்த இளம் விஞ்ஞானிகள் திட்டம் அப்படிங்கிறது இது 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. PM கிஷான் திட்டம், PM கிஷான் சம்மான் நிதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த ஸ்கீம் 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகள்ல வழங்கப்படுது. அடுத்து 100 நாள் காசநோய் இல்லாத இந்தியா திட்டமானது லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதம் தொடங்கி வைக்கப்பட்டது. JP நட்டா, சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள் தான் தொடங்கி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 6வது கேள்வி, பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரவிந்த் சிதம்பரம். ஸோ இந்திய கிராண்ட் மாஸ்டர் அரவிந்த் சிதம்பரம் தான் இப்போ ரீசெண்டாக நடைபெற்ற பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்காரு. ஸோ செக் குடியரசு நாட்டில் தான் இந்த பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி நடந்திருக்கு. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய சதுரங்க வீரர் அரவிந்த் சிதம்பரம் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். சமீபத்தில் நடந்த உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை வைஷாலி வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அதே உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா ரேபிட் பிரிவில் நம்ம இந்திய வீராங்கனை கோனரு ஹம்பி சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து உயரிய தியான்சந்த் கேல் ரத்னா சமீபத்தில் சதுரங்க வீரர் டி குகேஷ் உள்ளிட்ட 4 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க, வழங்கியிருக்காங்க 4 பேருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 15வது சென்னை ஓபன் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் பா இனியன் சாம்பியனாக இருக்காரு, நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சதுரங்க வீரர். அடுத்து 2024ஆம் ஆண்டிற்கான பிபிசியுடைய மாற்றத்துக்கான விருது செஸ் வீராங்கனை தானியா சச்தேவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 87வது டாடா ஸ்டீல்ஸ் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் ஆர் பிரக்யானந்தா சாம்பியனாக இருக்காரு. அடுத்து 7வது கேள்வி, எந்த நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் மீண்டும் வெடித்து சிதறியது? ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ எலான் மஸ்க், அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ராக்கெட் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வெடித்து சிதறிக்கு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட் லான்ச் பண்ணாங்க, அதுலேயுமே தோல்வி அடைஞ்சிச்சு அந்த திட்டம். மறுபடியும் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது மீண்டும் வெடித்து சிதறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டார்ஷிப் ராக்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 403 அடி நீளம் கொண்டது. இந்த ராக்கெட் இப்போ இந்த ராக்கெட் மூலமாக தான் அமெரிக்கா நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புவதற்காக திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஸ்டார்ஷிப்பை இப்போ சோதனை அடிப்படையில் லான்ச் பண்றாங்க இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். ஃபர்ஸ்ட் டைமும் தோல்வி அடைஞ்சிச்சு, இப்போ செகண்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவுமே வெடித்து சிதறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ்.
மிஷிபிகி 6 செயற்கைக்கோளை ரீசெண்டா ஜப்பான் நாடு விண்ணில் செலுத்திருக்கு. ககன்யானுடைய முதல் பயணத்தில் பார்த்தீங்கன்னா வானியலாளர்களோட பல ஈக்களை விண்ணில் செலுத்துறதுக்கு விண்ணில் அனுப்புறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்த உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரத்தை இஸ்ரோ வந்து உருவாக்கியிருக்கு. சிஜியான் 25 அப்படிங்கிற செயற்கைக்கோளை ரீசெண்டா சீனா வந்து விண்ணில் செலுத்திருக்கு. NVS-02 அப்படிங்கிற நேவிகேஷன் சேட்டலைட்டை நம்ம இந்தியா இஸ்ரோ பார்த்தீங்கன்னா GSLV F-15 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த GSLV F-15 தான் இஸ்ரோவுடைய 100வது ராக்கெட். அடுத்த 8வது கேள்வி, மாதவிடாய் பருவம் எட்டிய பெண்களுக்கு உடலில் அதிகம் சுரக்கும் ஹார்மோன் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈஸ்ட்ரோஜன். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் தான் மாதவிடாய் பருவத்தை எட்டிய பெண்களுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன்னால பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் பருவம் அடைந்த பெண்களுக்கு வந்து இதய நலன் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்கம், ஆரோக்கியமான மனநிலைக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் தான் காரணமாக இருக்குது. ஸோ இதய பிரச்சனைகள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படாது. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா 20லேருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதய பாதிப்புகளானது அதிகமாக இருக்கு. அதுக்கான குறிப்பான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க மருத்துவர்கள். ஸோ இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா 20லேருந்து 35 வயதுக்குட்பட்ட இளம் பெண்களுக்கு வந்து இதய தசை செயலிழப்பு நோயானது அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதய பாதிப்பு ஏற்படுது, அதாவது மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இதயத்துல முக்கியமான ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுறதுனால ரத்த ஓட்டம் நிற்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், மாரடைப்புன்னு சொல்றோம். இப்போ அதிகமா பாத்தீங்கன்னா மினோகா அடுத்து இனோகா அப்படிங்கிற 2 வகையான மாரடைப்பு பாதிப்பு அதிகரிச்சு வருது இளம் பெண்கள்கிட்டன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஏற்படுதுன்னா இதயத்துக்கு செல்லக்கூடிய குறு நாளங்கள்ல அடைப்பு எதுவுமே இல்லாம ரத்த ஓட்டம் நிற்கக்கூடிய நிலைமையை தான், அந்த பாதிப்பை தான் நம்ம மினோகா இனோகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் அதிகமா இளம் பெண்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப தெரிவிக்கிறாங்க. அடுத்து 9வது கேள்வி, சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 8ஆம் தேதி. ஸோ மார்ச் 8ஆம் தேதி தான் சர்வதேச மகளிர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, இன்றைய தினமான மார்ச் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவானது அனுசரிக்கப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னா ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதா இந்த வருஷம் மகளிர் தினத்திற்கான தீம். ஸோ உலக அளவில் அனைத்து விஷயங்களிலுமே பெண்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய சாதனைகளை வந்து பாராட்டும் வகையில் இந்த மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அனுசரிச்சாங்க அப்படின்னா 1911. ஸோ நேஷனல் உமன்ஸ் கமிஷன், அதாவது தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது 1992 தொடங்கப்பட்டது. பெண்களுடைய நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்கிறதுக்காக இந்த ஆணையம். அடுத்த ரீசன் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் உலக பாலின இடைவெளி குறியீடு 2024 இந்தியா வந்து 129வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் February 24லேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நிதி கல்வியறிவு வாரத்தை வந்து கொண்டாடி இருக்கு. பெண்களுக்கு வந்து நிதி தொடர்பான கல்வியறிவு வழங்கி செழிப்பான உலகத்தை மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிதி கல்வியறிவு வாரத்தை வந்து கொண்டாடினாங்க. அடுத்து தொகுதி மறுசீரமைப்பு. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மக்கள் தொகைப்படி தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் தொகையை அதிகமாக பெருகாமல் கட்டுப்படுத்தியிருக்காங்க. அப்போது இங்கே குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 39 தொகுதிகள் இருக்குது, மக்களவை தொகுதிகள் தமிழ்நாட்டில். இதை இன்னும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உள்ள மக்கள் தொகைப்படி ஒதுக்குனாங்க, தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சாங்க அப்படின்னா. ஸோ அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க இல்லையா, அப்போ எவ்வளவு மக்கள் தொகை இருந்துச்சோ அதன் அடிப்படையில தான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்களை நம்ம பார்க்கணும் இந்த நியூஸ் பேப்பர்ல. ஸோ என்னன்னா தொகுதி மறுசீரமைப்பு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1952, 1963, 1973 ஆகிய ஆண்டுகள்ல நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து 1976ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தில் 42வது திருத்தம் கொண்டு வராங்க. அந்த திருத்தத்தின்படி மக்கள் தொகை கட்டுப்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்காக 2000க்கு அப்புறமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துற வரைக்கும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யாம அப்படியே நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தொகுதி மறுசீரமைப்பு செய்யல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டுக்கு அப்புறமும் மக்கள் தொகையில வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்தனால 84வது அரசமைப்பு சட்ட திருத்தமானது மேற்கொள்றாங்க. இந்த சட்ட திருத்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு மேற்கொள்ளப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ 1973 தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சாங்க, அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு செய்யவே இல்லை.
இதுக்கப்புறம் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எவ்வளோ எடுத்தாங்களோ அந்த கணக்கெடுப்பின்படி தான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு வந்து வலியுறுத்திட்டு வராங்க. இப்போ அதை அடுத்து அது தொடர்பாக ஒரு குழு அமைக்கிறதுக்கும் நடவடிக்கை குழு அமைக்கிறதுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 7 முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் இதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பாருங்க, இப்போ மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 கொண்டாடப்பட்டது இல்லையா? ஸோ அதையொட்டி மகளிருக்கு 250 பிங்க் ஆட்டோக்களை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வழங்குவதா தெரிவிச்சிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை இன்று வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து சுனில் சேத்ரி, இந்திய கால்பந்து அணியுடைய முன்னாள் கேப்டனான சுனில் சேத்ரி அவர்கள் கால்பந்துல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டா பார்த்திருப்போம். இப்போ அந்த முடிவை திரும்ப பெற்று இந்திய அணிக்காக மறுபடியும் களம் காண போறாங்க சுனில் சேத்ரின்னு சொல்லியிருக்காங்க. சுனில் சேத்ரி அவர்கள் பாத்தீங்கன்னா சர்வதேச அளவுல அதிகமான கோல்களை அடித்த நபர்கள் பட்டியலில் 4வது இடத்துல இருக்காங்க. சுனில் சேத்ரி 2005 வந்து சர்வதேச கால்பந்து போட்டியில அறிமுகமானாங்க. சர்வதேச அளவுல இவர் இதுவரைக்கும் 94 கோல்களை வந்து அடிச்சிருக்காரு. அடுத்து சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் பாத்தீங்கன்னா நேப்பியர் பாலம் அருகே தீவு திடல்ல 4 ஏக்கர் பரப்பளவுல 133 கோடியில பாத்தீங்கன்னா நவீன தொழில்நுட்ப வசதிகளோட கண்காட்சி மையமானது அமைக்கப்பட்டு வருது. அடுத்து CISF, அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CISF உடைய தொடக்க தினமானது இப்போ கொண்டாடுறாங்க. மார்ச் 10 தான் அதை தொடங்கியிருப்பாங்க. ஸோ அதோட தொடக்க தினமானது இப்போ கொண்டாடுறாங்க. ஸோ அதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா CISF கடலோர சைக்ளோதான் 2025 வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த சைக்கிள் பேரணி அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகளில் 6553 கிலோமீட்டர் தொலைவுக்கு கடந்து முடிவடையும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது எவ்வளவு தொலைவிலானது இந்த பேரணினா 6553 கிலோமீட்டர். அடுத்து இப்போ டென்னிஸ் வீராங்கனைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிரெக்னன்சி டைம்ல வந்து சம்பளம் கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னா, கருத்தரிக்கும் டென்னிஸ் வீராங்கனைகள் 12 மாதங்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பை பெறலாம். அதுக்கு மகளிர் டென்னிஸ் சங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா PC டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 300 ரூபி. அடுத்து TNPSC ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஸோ இதில் எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகும். TNPSC Group 2, 2A, Group 4க்காக படிக்கிறவங்களுக்கு இந்த பேட்ச். ஓல்டு ஸ்டூடெண்ட்னா 899 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச். இது வந்து ஃபீஸ் என்னன்னா, இது வந்து லாஸ்ட் இயர் ஜூலை டு இந்த இயர் ஜூன் வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஒன்லி டெஸ்ட் மட்டும்னா 250 வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா 550. அடுத்து மேக்ஸ் லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வர 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் வந்து 16ஆம் தேதி, மேக்ஸ் பேட்ச் வந்து 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. இதில் லைவ் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ பே பண்ணுறதுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா ஜாயின் பண்ணி விடுவோம். நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது பெறும் தமிழ் எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பா. விமலா. இரண்டாவது கேள்வி, T-72 பீரங்கி என்ஜின்களை கொள்முதல் செய்ய எந்த நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரஷ்யா. மூன்றாவது கேள்வி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான பிரத்யேக மையம் அமைக்க முதல்வர் ஸ்டாலின் எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை. நான்காவது கேள்வி, நமோ பன்னோக்கு மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சில்வாசா. ஐந்தாவது கேள்வி, முத்ரா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2015ஆம் ஆண்டு. ஆறாவது கேள்வி, பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரவிந்த் சிதம்பரம். ஏழாவது கேள்வி, எந்த நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் மீண்டும் வெடித்து சிதறியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்பேஸ் எக்ஸ். எட்டாவது கேள்வி, மாதவிடாய் பருவம் எட்டிய பெண்களுக்கு உடலில் அதிகம் சுரக்கும் ஹார்மோன் எது? ஆன்சர் ஈஸ்ட்ரோஜன். ஒன்பதாவது கேள்வி, சர்வதேச மகளிர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 8ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.